தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்திக்காக நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் 6000 கோடி அளவுக்கு அதிமுக ஆட்சியின் போது ஊழல் நடைபெற்றிருக்கு. அதானி குழுமத்தால் இந்த ஊழல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் விலாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சாரம் மனுஷ வாழ்க்கையில் இன்றைக்கி அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னா மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. மின்சாரம் பல்வேறு வழிகளில் உற்பத்தி செய்யப்படுது. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி, இப்படி நிறைய விஷயங்களில் உற்பத்தி பண்ணப்படுது. அதில் ஒரு முறை தான் தெர்மல் பவர் பிளான்ட். நிலக்கரி எரித்து அதில் வர வெப்பத்தின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. அதுக்காக நிலக்கரி இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது. அதை கட்டாயமாக ஒன்றிய அரசும் வச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை பார்க்க முடியுது. அப்படியாக கடந்த அதிமுக ஆட்சியில் 2012 2016 வரைக்குமான காலகட்டத்தில் நிலக்கரி உற்பத்தி பண்ணதில் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கு. அதில் பெரும் பகுதியை அதானி குழுமம் செஞ்சுருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இது முன்னாடியே தமிழ்நாட்டில் அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள்லாம் சொல்லிகிட்டே இருந்தாலும் இது அந்த அளவுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் OCCRP, ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அமைப்பு இதை பற்றி விசாரித்து ஆய்வு பண்ணி முழுமையாக தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதை ஒரு கட்டுரையாக இங்கிலாந்திலிருந்து வெளியாகக்கூடிய ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 9, 2014 அந்த தேதியில் சென்னை துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் வருது. 2 வார காலம் இந்தோனேஷியாவில் பயணம் பண்ணி அந்த கப்பல் வருது. அந்த கப்பலில் 69,925 டன் நிலக்கரி கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலக்கரி அதானி குழுமத்தால் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த நிலக்கரி, இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. எந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, இந்தோனேஷியாவிலேருந்து டேரெக்டாக சென்னைக்கு வந்திருக்கு. ஆனால் இது பல்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராவலை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு தொகை அடிக்கப்பட்டிருக்கு. அதுபோக $31.15 மதிப்புள்ளான அந்த நிலக்கரியை, அதாவது நிலக்கரிக்கு தரம் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது உற்பத்தி பண்ணுற ஹீட்டை பொறுத்து அதுக்கு இருக்கும். அதில் 3500 கெல்வின் கலோரி பர் கேஜி அப்படிங்கிற அளவிலான தரம் குறைந்த நிலக்கரியை, $31 மதிப்பிலான அந்த நிலக்கரியை தரம் உயர்ந்தது, நல்ல கூடுதல் வெப்பத்தை கொடுக்கும், 6000 கிலோ கேலரி பர் கேஜி தரம் கொண்ட $91 மதிப்பிலான நிலக்கரி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விற்றுருக்காங்க. இதுக்காக சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து அவங்க ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ரிப்போர்ட்டில். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிலக்கரி இறக்குமதி பண்ணுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மின்சார வாரியத்திற்கு பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஜனவரி மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி அதானிக்கு சொந்தமான நிலக்கரி கன்சைன்மெண்ட் 24 கன்சைன்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் ஒரு கண்டெய்னருக்கு 60,000 டன் அப்படிங்கும்போது ஒரு டன்னுக்கு $60 அப்படின்னா மொத்தம் 60,000 டன்னுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொள்ளடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அதானி குழுமம் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க. இது அரசுக்கு தெரியாமல் நடந்துச்சா அப்படின்னா, அரசு அதிகாரிகள் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. அரசியல்வாதிகள் மட்டத்திலும் இதுக்கு ஆதரவு இருந்திருக்கு. அதனால தான் தொடர்ச்சியாக அதானியால் இதை செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு OCCRPயில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே CAG அறிக்கையில் 2017 வெளியிட்டிருக்கும் போது, தமிழ்நாட்டு மின்சார வாரியம் கொள்முதல் பண்ண நிலக்கரிகளில் தரம் குறைவாக இருக்குது, ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அடுக்கியிருந்தாங்க. ஆனால் அப்போது இருந்த எடப்பாடி அரசு அதை சட்டமன்றத்தில் தாக்கலும் பண்ணலை, அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டுச்சு, அறிக்கையும் கொடுக்கப்பட்டுச்சு. நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை சென்றதுனால அது இப்போது கூடுதல் இலாக்காவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நாளை இதுக்காக முழு நேர அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படும் பட்சத்தில் இது வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபர் யார் அப்படின்னா, அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2012 16 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் 2.44 கோடி டன் நிலக்கரி இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு. அதில் 49 விழுக்காடு அதானி குழுமம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் தரக்குறைவாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் விலையை 3 மடங்கு ஏற்றி வந்திருக்காங்க. இதனால் 6000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே டிவிஎஸ்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் அதில் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இந்த OCCRPயோடைய ரிப்போர்ட்டை வச்சு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஆவணங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இதை கொடுக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு
சொல்லப்படுது. ஆனால் அதானிக்கு எதிராக ஒன்றிய அரசின் ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருந்துக்கிட்டு இருக்குது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே கடந்த அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் முறைகேடுகள் நடந்துச்சு அப்படிங்கிற துரிதமாக கணக்கெடுத்து அதில் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதன்படி 2021 ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சென்னையில் இருக்க தெர்மல் பவர் பிளான்ட்டில் 85 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.38 லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றி மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுத்த மாதிரி தெரியல. அது தொடர்பான செய்திகளும் ஊடகங்களில் வெளியாகலை. இப்படியாக தமிழ்நாட்டில் நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் முறைகேடுகள் நடந்திருக்கும் போது கடந்த ஆட்சியில் செய்யலை. ஏன்னா அவங்க தான் முழுக்க காரணமாக இருந்திருக்காங்க இந்த ஊழலில் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் ஆரம்பத்தில் இதை வேகம் எடுத்து அதுக்கு பிறகு தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒருவேளை முழு நேர அமைச்சர் வரும் பட்சத்தில் அல்லது செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராகும் பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அரசாங்கத்துடைய பணம் அது இழக்கப்பட்டிருக்குது 6000 கோடி ரூபாய். அதுபோக சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சமாவது அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த விவகாரம் தொடர்பாக அதானி குழுமத்துடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேட்கும்போது இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை, அடிப்படை ஆதாரமும் இல்லை, அதை நாங்கள் முற்றிலும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பந்தம் தொடர்பாக அதிமுக தரப்புலேருந்து திமுக தரப்புலேருந்து ஆளும் அரசுலேருந்து எந்த ஒரு தகவலும் வந்த மாதிரி தெரியல. ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து ஆஃப்கோர்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அதானியோட கூட்டாளி அவங்க தான் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இந்த விவகாரத்தில் இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது. திமுக அங்கம் வகிக்கிறதுனால ஒருவேளை இந்த கருத்தை திமுக கருத்தாக கூட ஏற்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் வழக்கு தொடர்வதற்கான அந்த நடவடிக்கைகள் திமுக எடுக்காத பட்சத்தில் இந்தியா கூட்டணியோடைய கருத்தை திமுக கூட்டணியோட கருத்தாக பார்ப்பது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்தியா கூட்டணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதானி நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. ஏற்கனவே பங்குச்சந்தையில் நடந்த முறைகேடுகளை செபி விசாரித்ததில் சரியான விசாரணை நடைபெறல, பாரபட்சமாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைக்கணும், ஜேபிசி அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது நடைபெறல. ஒருவேளை 2024 தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருக்குது. அதில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதானி குழுமம் தொடர்பான ஊழல்கள் அனைத்தும் விசாரிக்கப்படும். அதுக்காக ஜேபிசி அமைக்கப்படும். அதில் மிக முக்கிய பிரச்சனையாக இந்த நிலக்கரி இறக்குமதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். 6000 கோடி ரூபாய் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நடைபெற்றிருக்கு. ஊழலுக்கு காரணமானவர்கள் இன்னமும் இந்த சமூகத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வரிப்பணம், மக்களுக்கு தேவையான மின்சாரம், மக்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று, இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு சம்மந்தப்பட்டவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இந்த சிஸ்டம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.